ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஜேஒய்என் லைஃப் ஸ்டைல். நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மொபைல் ஷாப்புக்கு. பெரிய பாப்பாவுக்கு காலேஜுக்கு குரூப் க்ரியேட் பண்ணி காலேஜ் டைமிங் எல்லாம் அனுப்பிட்டாங்க. நாங்கள் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஃபீஸ் கட்டிட்டு வந்து எந்த இன்ஃபர்மேஷன் வரலன்னு ஒரு வழியாக குரூப் க்ரியேட் பண்ணிவிட்டு காலேஜ் டைமிங்கு, காலேஜ் ஓப்பன் டே எல்லாமே வந்து மெசேஜ் பண்ணிட்டாங்க. இது இல்லாமல் ஃப்ரெஷர்ஸ் டேக்கு வித் பேரண்ட்ஸோட இன்விடேஷனும் அனுப்பியிருந்தாங்க. ஸோ அது இன்னும் 2 டேஸ்லேங்கிறனால அவளுக்கு ஒரு மொபைல் வாங்கி கொடுத்துர்லாம். கம்யூனிகேஷனுக்கு மட்டும் தேவைப்படுறதில்லை இப்போது. ஏன்னா அவங்க ஃபுல்லாமே புக்கில் தான் படிக்க போகிறாங்கனால அவளுக்கு கம்பல்சரி மொபைல் தேவைப்படுது. அதனால் வாங்கிடலான்னு சொல்லிட்டு சரி போய் பார்த்தோம். என்னென்னவோ பார்த்தோம். எனக்கு மொபைல் பற்றி அவ்வளோ நாலேஜ் கிடையாது. பட் சாம்சங் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அங்கே இருந்த சுப்ரீமில் வந்து அந்த தம்பி சொன்னால் அப்படி. ஸோ சாம்சங்கே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாம்சங் பார்த்தோம். A16ங்கிற மாடலு. கடைசியில் ஃபைனலைஸ் பண்ணும்போது ரேட் வந்து 19,500 சொன்னாங்க. வித் சார்ஜர் மட்டும், வேறு எந்த அக்சசரிஸும் வேணான்னு சொல்லிட்டோம். இதுக்கு வந்து நாங்கள் ஃபுல் கேஷ் எல்லாம் கொடுக்கல, லோன் தான் போட்டோம் பஜாஜ் ஃபைனான்ஸில். அதுக்கு வந்து என்னோடய பேங்க் அக்கௌண்ட் கொடுத்து என்னோடய கார்டில் தான் போட்டதுனால என்னை ஃபோனை வச்சு ஃபோட்டோலாம் எடுத்தாங்க. சின்ன பாப்பா சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருந்தேன். ஆமாம், நான் என்ன அடமானம் வச்சு தான் ஃபோன் வாங்கியிருக்கீங்கன்னு நானும் சொல்லிட்டேன். வேறு வழி இல்லை, நம்ம ரெடி காசு கொடுக்க முடியாது. ஸோ அதுக்கு டெம்பர் கிளாஸ் மட்டும் ஒட்டிக்கலாம். பேக் கேஸ் வந்து அவங்க கொடுத்தது வந்து ரொம்ப லேஸாக இருந்துச்சு, கிளாஸ் மாதிரி. அது அழுக்காயிடும், ஒயிட்டாக இருக்குது, அது அழுக்காயிடும், வெளியில் எங்கேயாவது போட்டுக்கலான்னு சொல்லிட்டு வெறும் டெம்பர் கிளாஸ் மட்டும் ஒட்டி தர சொன்னோம். அதுவே அங்கே வந்து 300 ருபீஸ் சொல்லிட்டாங்க. சரி அது மட்டும் போதும்னு சொல்லிட்டு ஒட்டிட்டோம். இன்னும் வந்து பாப்பாவுக்கு வந்து நாங்கள் டிரான்ஸ்போர்ட்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணாமல் தான் இருந்தோம். ப்ரைவேட் டிரான்ஸ்போர்ட் தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஏன்னா பஸ்ஸுன்னா இங்கே 2 பஸ் மாறி போக வேண்டியதாக இருக்குது. காலேஜ் பஸ்ஸுக்கு ரொம்ப ஜாஸ்தியான ஃபீஸ் கேட்டாங்க. அதனால் ப்ரைவேட்டாக ஒரு டாக்ஸி வந்து கேப் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அதில் தான் போகவும் போகிறா. 2 டேஸ் கழித்து ஃப்ரெஷர்ஸ் டேக்கு நானும் அவரும் போக போகிறா கூட. அங்கே என்ன நடக்க போகுதுன்னு தெரில. ஏன்னா நானே வந்து காலேஜெலாம் போனதில்லை, இதான் ஃபஸ்ட் டைம். அவருக்கும் எனக்கும் இது ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டான ஒரு டேவாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறோம். எங்கள் வீட்டில் ஃபஸ்ட்டு காலேஜ் போகிறேன் எங்கள் பாப்பா. சரி அவளுக்கு எது செஞ்சாலும் நல்லது செய்யணும்னு நான் இது யோசித்ததுனால ஃபோனுமே வந்து ரொம்ப கம்மி விலையில் 10,000 7,000 சும்மா பேருக்கு ஆண்ட்ராய்டாக வாங்காமல் நல்லதே வாங்கி கொடுத்துடலாம். அவள் 3 இயர்ஸ்க்கு அவள் யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் அவள் சம்பாரித்து அவள் என்ன வேணுமோ வாங்கிக்கிட்டுன்ட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் காசு போனாலும் பரவாயில்ல, லோனாக மாற்றி இல்லை இஎம்ஐ கட்டிக்கலான்னு சொல்லிட்டு 6 மந்த்துக்கு தான் இஎம்ஐ போட்டிருக்கோம். நோ இன்ட்ரெஸ்ட் இஎம்ஐ வந்து, அதாவது 19,500ல் 5,000 பே பண்ணிட்டோம். மீதி பணத்தை அப்படியே 6ஆக டிவைட் பண்ணி லோனாக வந்துடும். எக்ஸ்ட்ரா எந்த அமௌண்ட்டும் வராது. ஸோ இது பரவாயில்லன்னு சொல்லிட்டு போட்டுவிட்டு ஃபோன் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டோம். இன்னொரு ஃபோன் கூட வாங்க வேண்டியது இருந்துச்சு அவங்க அப்பாவுக்கு. அது இப்போ